தற்போது நம்மோடு பாஜக மூத்த நிர்வாகி நாராயண திருப்பதி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். மடப்புறம் விசாரணை கைதி மரண வழக்கில் உயிரிழந்த அஜித்குமாரை போலீசார் தாக்கிய கொடூரமான காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு சார். இது குறித்தான உங்களுடைய பார்வை சார்? இது மிகவும் உண்மையிலேயே மனதை நெருக்க வைக்கும், உழுக்க வைக்கும் ஒரு செயலாகத்தான் தெரிகிறது. இது இப்படி ஒரு காவலர்கள் இப்படிப்பட்ட ஒரு வன்முறையில ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இது கொடூரமான செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த காவல்துறைக்கு சட்டத்திற்கு உட்பட்டு என்ன விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை தாண்டி அவர்கள் செயல்படக்கூடாது என்பதை நீதிமன்றங்கள் பலமுறை வற்புறுத்தியும் நீதிமன்றங்கள் பலமுறை தீர்ப்பு சொல்லியும் இவர்கள் இதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள் என்றால் இவர்கள் அதிகார துஷ்பிரயோகத்துல பயங்கரமாக ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் பொருள். இது உறுதியாக நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக ஒரு உயிர் போயிருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் மீறி இன்றைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துல அந்த அதாவது மரணமடைந்த அஜித்தினுடைய குடும்பத்தினர் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதுல 50 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று திமுக பிரமுகர் அந்த ஊராட்சி தலைவர் சொல்லியதாக அவர்கள் ஒரு அபிடவிட் அந்த ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எதற்காக திமுக பிரமுகர் 50 லட்சம் கொடுக்க வேண்டும்? ஒரு சாதாரண திமுக பிரமுகரிடம் 50 லட்சம் எப்படி போகும்? அப்படி என்றால் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தீர விசாரிக்க வேண்டியது உறுதியானது. இதற்கு உறுதியாக சிபிஐ விசாரணை வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மடப்புறம் இளைஞர் மரண வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு முழு தகவலையும் மறைப்பதா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி எழுப்பியிருக்கு சார். இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? ஒரு நீதிமன்றம் மிக சரியான பல கேள்விகளை கேட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவசரமாக இந்த வழக்கை மூடி மறைக்க, நடந்த தவறுகளை மறைப்பதற்காக காவல்துறை முயற்சி செய்து வருகிறது என்கிற அந்த விவரம் மிக தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கையில நீதிமன்றமும் பல கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில நீதிமன்றம் இதற்கு சிபிஐ உத்தரவு இட வேண்டும் என்றுதான் நான் மறுபடியும் கேட்டுக்கொள்வது அதுதான். அப்போதுதான் நேர்மையான ஒரு விசாரணை நடைபெறும். இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள்? காவல்துறையினர் அடித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அப்படி அடிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது யார், எதற்கு என்ற உண்மை வெளிவர வேண்டும். திமுகவினர் எதற்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக சொல்ல வேண்டும் என்று உண்மையிலேயே இதையெல்லாம் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சார், இப்போ திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது 25வது லாக்அப் மரணமா இருக்குது சார். சாத்தான்குளம் வழக்குல திமுக தொடர்ந்து கண்டனங்களை பதிவிட்டு வந்திருந்தாங்க. ஆனா இந்த வழக்கு பத்தி இது வரைக்குமே சரியா யாருமே கண்டனத்தை பதிவு பண்ணல. இது குறித்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சாத்தான்குளம் விவகாரத்துல அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஒன்று, அவர் சொன்னது இது அநீதி, எனக்கு தூக்கமே வரவில்லை, அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, இதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும், முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த 4 விஷயங்களுமே தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்துகிறது. இன்னும் அவர் ஏன் எப்படி பதவியில் இருக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவரே அவருடைய அந்த பதிவுகளை அவருடைய அறிக்கையை எடுத்து பார்த்தால் எந்த அளவிற்கு 24 லாக்அப் மரணங்கள் நகிழ்ந்திருக்கின்றன என்பதை அவர் புரிந்து கொள்வார். இன்னும் அவர் பதவியில் நீடித்திருக்கிறார் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. நேத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக சட்ட ஒழுங்கு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதுல யாரு தவறு செய்தாலுமே கடுமையா தண்டிக்கப்படுவாங்க, எந்த காவலரா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனை கூட்டத்துல பேசப்பட்டது. ஆனா அப்ப கூட இந்த மரண வழக்கு குறித்து எந்த அறிக்கையுமே வெளியிடல சார். சோ இத பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வரும் முன் காப்போம் என்று சொன்னார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் வந்த பின் பார்ப்போம் என்று சொல்கிறார். நீங்கள் வரும் முன் காப்பதற்கு பதிலாக வந்த பின் பார்ப்பதால் என்ன பயன்? அதற்கு நீங்கள் இந்த ஆட்சியிலே அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்காகத்தான் நீங்கள் வந்தபின் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னீர்களா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கிறது. அதனால காவல்துறையை பொறுத்தவரையில குற்றங்கள் நிகழாது தடுப்பதற்காகத்தான் காவல்துறையை தவிர நிகழ்ந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை அல்ல. அதற்கு தண்டிப்பது என்பது நீதிமன்றத்தினுடைய செயல். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சார்.